Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். செந்தில் பாலாஜிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய அசைன்மெண்ட். வெற்றியை தொடர வகுக்கும் புது வியூகம். 2026 தேர்தலில் திமுகவின் வெற்றியை உறுதிப்படுத்துவாரா செந்தில் பாலாஜி? அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றம் கேட்ட கிடுக்குப்பிடி கேள்வியை தொடர்ந்து அமைச்சரவையிலிருந்து விலகிக்கிறதா ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. அவர்கிட்ட இருந்த 2 அமைச்சரவை அமைச்சர் முத்துசாமிக்கும் சிவசங்கருக்கும் பிரிச்சு கொடுக்கப்பட்டது. இப்படி இருக்க சூழல்ல அடுத்ததா செந்தில் பாலாஜி என்ன பண்ண போறாரு? திமுகவும் முதல்வர் ஸ்டாலினும் 2026 தேர்தலுக்கு செந்தில் பாலாஜியை எப்படி பயன்படுத்த போறாங்க, என்ன வேலையும் பொறுப்பும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 2026க்குள்ள அவர் நிச்சயமா அமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், அமைச்சர் ஆனாலுமே 26ல அவருக்கான முக்கியமான அசைன்மெண்ட் இதுதான் அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கான பொறுப்பாளரா 2026 தேர்தலில் செந்தில் பாலாஜி செயல்பட போறாரு அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் 2026 தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கான டோட்டல் அசைன்மெண்ட்டும் செந்தில் பாலாஜி கைகளுக்கு போக போறதா சொல்லப்படுது. கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், நீலகிரின்னு இப்படி மொத்தமா 10 மாவட்டங்களை உள்ளடக்கிய தொகுதிகளை தான் கொங்கு மண்டலம்னு சொல்றோம். மொத்தமா 68 சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்துல இருக்கு. இந்த கொங்கு மண்டலத்துடைய தோல்வி பல தேர்தல்கள்ல திமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அதெல்லாம் என்ன தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அது அதிமுகவுடைய கோட்டைங்கிறது எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. அது வெறும் எழுதப்படாத நீதி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கடந்த கால தேர்தல் வரலாறுகள் நமக்கு சொல்லியிருக்கிற பாடமும் அதுதான். அதிமுக தான் இப்போ வரைக்கும் கொங்குடைய ஒரு அரசரா ஆட்சி அமைச்சுட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனாலதான் 2021 தேர்தலுக்கு பிறகு கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளரா செந்தில் பாலாஜியை நியமிச்சாரு முதல்வர் ஸ்டாலின். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல அதுக்கான ரிசல்ட்டையும் எடுத்து காட்டினாரு செந்தில் பாலாஜி. அதிமுகவும் செந்தில் பாலாஜியும் போட்டி போட்டுட்டு இருந்த சூழல்ல 24ல உள்ள வந்தாரு அண்ணாமலை. தேசிய கட்சியான பாஜகவுக்கும் அங்க கணிசமான வாக்குகள் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது. இப்போ பூத் கமிட்டி கூட்டத்தை நடத்தி விஜயும் கொங்கு மண்டலத்துல கால் பதிச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா பேசும்பொழுது இது இவங்களுக்கு சாதகம், இந்த தொகுதி இவங்களுக்குலாம் சொல்றாங்க, ஆனா கொங்கு மண்டலத்துல விஜய் கால் வச்சோன்னே எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு பேசியிருந்தார். ஆக மொத்தம் கொங்கு மண்டலத்தை நோக்கி ஒட்டுமொத்த கட்சிகளும் களமிறங்கி வேலை செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால கொங்கு மண்டலம் 2026ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மண்டலமா தான் பார்க்கப்பட போகுது. 2021 ஜூன் 8ல கொங்கு மண்டலத்தை சுத்தி ஒரு சர்ச்சை எழுந்தது நமக்கு தெரியும். கொங்கு நாடுன்னு ஒரு தனி நாடை உருவாக்க போறாங்க பாஜக அப்படிங்கிற பேச்சு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு மத்திய அமைச்சரைய விரிவாக்கம் பண்ணாங்க. இணையமைச்சரா எல் முருகன் நியமிக்கப்பட்டாரு. அவருடைய அறிமுக குறிப்புல கொங்கு நாடு இந்தியான்னு போட்டிருந்தது. அதை வச்சு என்ன பாஜக கொங்கு மண்டலத்தை ஒரு தனி நாடா உருவாக்க போறாங்களான்னு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையும் விவாதம் அப்படிங்கிறதெல்லாம் எழுந்தது. சாதாரணமாவே நாங்களா கொங்கு நாட்டுக்காரவங்க அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு. தேர்தல் வரலாறுகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 2006ல திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க முடியல. 98 சீட்டுகள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. 22 தொகுதிகள் அப்படிங்கிறது தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு குறைவா இருந்தது. ஒருவேளை கொங்கு மண்டலத்துல திமுக அப்போ வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா தனிப்பெரும்பான்மையா ஆட்சி பிடிச்சிருக்கலாம். என்னதான் 5 வருஷம் வெற்றிகரமா கலைஞர் ஆட்சியை நடத்தினாலும் 5 வருஷமும் மைனாரிட்டி திமுக அப்படிங்கிற விமர்சனத்தை ஜெயலலிதா கிட்ட இருந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் கொங்கு மண்டலம். நம்ம சொன்ன மாதிரி 68 தொகுதிகள் இருக்கு. 2006ல கொங்கு மண்டலத்துல ஒரு கணிசமான தொகுதிகளை திமுக வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அந்த 22 ஈக்குவல் பண்ணி தனிப்பெரும்பான்மையா ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒன் ஆஃப் த ரீசனா 2006ல தனிப்பெரும்பான்மை எழுந்தது காரணம் கொங்கு மண்டலம்னு சொல்லப்படுது. ஓகே, 2006ல இப்படி ஒரு தவறு நடந்திருக்கேன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி 2011ல அதை சரி செய்ய முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2011ல
ஒரு பெரிய வாஷ் அவுட் அப்படின்னே சொல்லலாம். மிக பெரும்பான்மையான ஒரு வெற்றியை அதிமுக உறுதிப்படுத்துச்சு கொங்கு மண்டலத்துல. ரொம்பவே ஒரு சில தொகுதிகளை மட்டும் தான் திமுக வெற்றி பெற்றது. அதுதான் 2016க்கும் அப்ளை பண்ணணும். 2016 தேர்தல் முடிவுகளை நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் யோசிச்சு பார்த்தோம்னா, முடிவுகள் வர வர இவங்க தான் வெற்றி அப்படிங்கிறத நம்மளால முடிவா சொல்ல முடியல. மிகவும் நெருக்கமான ஒரு இதுதான் இருந்தது. அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற போட்டி இருந்துகிட்டே இருந்தது. சென்னை தொடங்கி விழுப்புரம் வரைக்கும் ஃபுல்லா வடக்குல திமுகவே நாங்க தான் அப்படின்னு வெற்றி பெற்றுட்டு இருக்கப்போ, கொங்கு மண்டலத்துக்குள்ள வரப்போ அப்படியே தலைகீழ மாறுச்சு தேர்தல் முடிவுகள். மிகப்பெரிய ஒரு சரிவை திமுக சந்திச்சது. பெருவாரியான வெற்றி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கிடைச்சது. 2016ல ஆட்சி அமைக்க முடியாம திமுக போனதுக்கு காரணமா கொங்கு மண்டலம் தான் அப்போ எல்லாராலையும் சொல்லப்பட்டது. இப்படி எல்லாம் 2006, 11, 16 3 தேர்தல்கள் அடிவாங்கி 21லயாவது வெற்றி பெற்றிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா இருக்கக்கூடிய 68 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்று 2021ல 75 சட்டப்பேரவை உறுப்பினர்களோட உள்ள வந்தாங்க. அதுல 44 உறுப்பினர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. அப்ப பாருங்க, அப்போ 75ல சரிபாதிக்கு அதிகமான தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல இருந்து மட்டுமே அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. ஒருவேளை கொங்கு மண்டலத்துல திமுக கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த தொகுதிகள் எல்லாம் அவங்க வெற்றி பெற்று இருந்தாங்கன்னா, மிக மிக குறைவான தொகுதிகள்ல தான் அதிமுக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள்ள போயிருப்பாங்க. அப்போ 2021க்கு பிறகாக நிச்சயமா கொங்கு மண்டலம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு முதல்வர் ஸ்டாலின். அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியை களமிறக்கினாரு. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல ரொம்ப தீவிரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு செந்தில் பாலாஜி. அதுக்கான ரிசல்ட்டையும் தேர்தல் முடிவுகள்ல அவர் அறுவடை பண்ணினாருன்னே சொல்லலாம். கோயம்புத்தூர்ல மொத்தமா இருக்கக்கூடிய 100 வார்டுகள்ல 96 வார்டுகள்ல திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்திலேயே மிக பெரும்பான்மையான ஒரு வெற்றி அப்படின்னு திமுகவுக்கு சொல்லலாம். அந்த வெற்றியை பார்த்தோன்னே அதிமுகவுக்கே கொஞ்சம் பயம் வந்ததா அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. கொங்கு மண்டலத்தை திமுக கைப்பற்ற போறாங்களா அப்படிங்கிற மாதிரி. 2026ல 22 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்ன நடந்ததோ அது அப்படியே 26ல கொண்டு வரணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட் தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. 22க்கு அப்புறமா 24ல மக்களவை தேர்தலும் வந்தது. அப்பயும் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அமலாக்கத்துறை வழக்கால அவர் சிறையில இருந்தாரு. வேணும்னு 24ல கோயம்புத்தூர்ல வேலை செய்ய கூடாதுங்கிறதுனாலேயே பாஜக திட்டமிட்டு அவரை சிறையில் அனுப்பினதாகவும் பேசுபொருள் எழுந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பாஜக மாநில தலைவரா அப்போ இருந்த அண்ணாமலையும் களமிறங்கினாரு. ஆனா சிறையில இருந்தே செந்தில் பாலாஜி வெற்றி பெற்று காட்டினாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல திமுக மிகப்பெரிய அளவுல கொங்கு மண்டலம் சொல்ல போனா மொத்தமா 40 தொகுதிகளையுமே அவங்க புதுச்சேரி உட்பட வெற்றி பெற்றுட்டாங்க. இருந்தாலும் கோயம்புத்தூர்ங்கிறது மிகப்பெரிய அளவுல செந்தில் பாலாஜியோட வெற்றியா பேசப்பட்டது. அவர் சிறைக்குள்ள இருந்தே அவருடைய யாரு கேண்டிடேட் இறக்கணும், எப்படி வேலை செய்யணுங்கிறதுல இருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜி. சிறையிலிருந்தே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த செந்தில் பாலாஜிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பேசுபொருள் வந்தது. அததான் இப்ப 26ல அவர் செய்யணும் அப்படிங்கிறத முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காராம். ஏன்னா நம்ம சொன்ன 2011 தேர்தல் பார்த்தோம்னா மொத்தமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் அப்படியே 10க்கு 10 வின் பண்ணியிருந்தாங்க அதிமுக. அடுத்ததா 2016ல 10ல 9 தொகுதிகளை வின் பண்ணியிருந்தாங்க. 2021ல 10க்கு 10யும் அதிமுக வின் பண்ணியிருந்தாங்க. பாஜக சேர்ந்த வானதி சீனிவாசன் உட்பட, ஏன்னா கூட்டணியில இருந்ததுனால. இப்படி மொத்தமா 10க்கு 10 10க்கு 9ன்னு எப்பவுமே பல்கா அதிமுக வெற்றி பெற்றுட்டே இருக்கிறப்போ இது நமக்கு சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும். அதனால கொங்கு மண்டலம் இந்த முறை முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு முதல்வர் வந்திருக்கிறாரா. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏன் கொங்கு மண்டலம் எப்பவும் ஸ்ட்ராங்னா அது இப்போ கிடையாது. எம்ஜிஆர் காலம் தொட்டு கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர்னாலே அது அதிமுகவுடைய கோட்டையா தான் இருந்துகிட்டு இருக்கு. அது அப்படியே அந்த லெகசியை ஜெயலலிதா அவர்களும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பெரும்பான்மையா அதிமுகவுடைய முகங்கள் அப்படின்னாலே இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து தான் இருப்பாங்க. எஸ்.பி. வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இப்படி ஊரறிந்த முகங்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லப்படுற எல்லாருமே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுனால அது எப்பவுமே அதிமுகவுடைய கோட்டையாவே பார்க்கப்படுது. ஆனா அப்படியே திமுகவுக்கு ஏன் அறுவடை செய்ய முடியல, திமுகவுடைய மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இப்படி இத்தனை தலைவர்கள் லிஸ்ட் பண்ணணுமோ அது மாதிரி ஒரே ஒரு தலைவர் கூட நம்ம திமுக பக்கம் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஃபேஸ் கொங்கு மண்டலத்துல திமுக சார்ந்த தலைவர்கள் யாரும் டி.ஆர். பாலு மாதிரியோ பொன்முடி மாதிரியோ மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாததும் ஒரு பெரிய மைனஸா திமுகவுக்கு பார்க்கப்படுது. இதெல்லாம் மாத்துறதுக்காக தான் செந்தில் பாலாஜி இந்த முறை கொங்குல களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 68 தொகுதிகளையும் 60க்கும் மேற்பட்ட
தொகுதிகளையாவது அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட்னு சொல்றாங்க. ஏன்னா 26 களம் ரொம்ப இலகுவான களம்னு சொல்லிட முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. என்னதான் அதிமுக பாஜக கூட்டணியில அதிமுக பாஜக உறுப்பினர்களுக்கே பிடிக்கல, மனநிறைவு இல்லை அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் அந்த இரண்டு கட்சிகளுக்குமே கொங்கு மண்டலத்துல ஒரு நல்ல பவர் இருக்கு. அவங்க 2 பேராலையும் அந்த அறுவடை செய்ய முடியும். கொங்கு மண்டலம்ங்கிறது அதிமுகவுடைய கோட்டையா இருக்கிறதுனால, கூட்டணி பலமும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனாலதான் திமுக இந்த முறை மக்கள் நீதி மையம், கமல்ஹாசன் இவங்க கூட இருக்கிறாங்க. தேமுதிகவையும் உள்ள இழுக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை தேமுதிகவும் வந்தா மக்கள் நீதி மையம் இவங்க எல்லாம் சேர்றப்போ கொங்கு மண்டலம் இன்னும் கொஞ்சம் திமுக கூட்டணிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆனா புது வரவா விஜயும் உள்ள வராரு. அதனால இளைஞர் பட்டாளம், முதல் தலைமுறை வாக்காளர்கள், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போற குடும்ப உறுப்பினர்கள்னு தாவேக்க பக்கமும் வாக்குகள் பிரியறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த எல்லா கடினமான சூழலையும் கடந்து செந்தில் பாலாஜி 2026 கொங்கு மண்டலத்தை திமுகவின் கோட்டையாக நிலைநிறுத்தி அதிமுக கோட்டைங்கிறத தகர்த்து திமுக கொடியை பறக்க விடுவாரா? 26 தேர்தலில் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு கொங்கு மண்டலம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போது, அதை உறுதிப்படுத்துவாரா செந்தில் பாலாஜிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.